ஜெஃப்னபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். தொடர்ந்துமே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளோட நான் உங்களை சந்திக்கின்றேன். இதில் சொல்ல வேண்டிய விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஆளுகை இருக்கக்கூடாது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் எல்லாரும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்தார்கள். தேர்தல் முடிவுகள் கூட கிட்டத்தட்ட அந்த நிலைப்பாட்டில் தான் வந்திருந்தது. அதே குறிப்பாக கிழக்கில் அம்பாறை, அது மட்டும் இல்லாமல் திருவோணமலையில் சில பகுதிகளை தேசிய மக்கள் சக்தி ஆக்கிரமிச்சிருந்தாலும் கூட வடக்கில் பெருமெடுப்பில் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி குறைந்திருக்கின்றது. தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் மாறி மாறி வந்தாலும் கூட தமிழரசு கட்சி ஒரு இடத்துல, சைக்கிள் சின்னத்தில் ஒரு இடத்துல, சங்கு சின்னத்தில் ஒரு இடத்துல, மான் சின்னத்தில் ஒரு இடத்துல இருந்து மாறி மாறி வந்தாலும் கூட இந்த தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் தான் முன்னிலையில் இருந்ததுன்றது இந்த வடகிழக்கில் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் அதை வவுனியா மாநகர சபை இப்ப தலைகீழாக புரட்டி இருக்கின்றது. முன்னைய தேர்தலில் கூட வவுனியா மாநகர சபையில் அதிக வாக்குகள், அதிக ஆசனங்களை கைப்பற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சி. இந்த தமிழரசு கட்சி வவுனியா மாநகர சபையில் படுதோல்வி அடைந்திருக்கின்றது. அந்த வகையில் வவுனியா மாநகர சபை என்ற முடிவுகளை நான் இப்போ சொல்றேன்னு கேளுங்க. 10 வட்டாரங்களை கொண்ட வவுனியா மாநகர சபை என்ற முடிவுகளின் அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது. தாண்டிக்குளம் வட்டாரத்தில் அந்த கூட்டணியின் காண்டீபன் 863 வாக்குகளையும், இறம்பைக்குளம் வட்டாரத்தில் ரவீந்திரன் 143 வாக்குகளையும், சின்ன புதுக்குளம் வட்டாரத்தில் ஸ்ரீ அருணன் 305 வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். காதர் மஸ்தான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் கட்சி 2 இரட்டை வட்டாரங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அந்த வகையில் பட்டாணிச்சி புளியங்குளம் இரட்டை தொகுதி வட்டாரத்தில் 902 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், 3 முடிப்பு இரட்டை தொகுதி வட்டாரத்தில் அதிக வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும் பெற்றிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி வவுனியா மாநகர சபையில் 4 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் கடைவீதி வட்டாரத்தில் லக்ஷனா நாகராஜன் 185, இவர் ஒரு பெண் வேட்பாளர், ஒருவர் மாத்திரம்தான் பெண் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கின்றார். 185 வாக்குகளை பெற்றும், பைரவர் புளியங்குளத்து வட்டாரத்தில் விஜயகுமார் 280 வாக்குகளையும், குடியிருப்பு வட்டாரத்தில் கிருஷ்ணதாஸ் 292 வாக்குகளையும், கோவில்குளம் வட்டாரத்தில் சிவசங்கர் 310 வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பண்டாரிக்குளம் வட்டாரத்தில் சுயேட்சை குழுவில் போட்டியிட்ட பிரேமதாஸ் 214 வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதேவேளை மாநகர சபையில் கடந்த முறை 6 வட்டாரங்களில் தமிழரசு கட்சி வெற்றி பெற்றது. இந்த முறை ஒரு வட்டாரத்திலையும் நேரடியாக வெற்றி பெறாமல் படுதோல்வி அடைந்திருக்கின்றது. போனஸ் ஆசனங்கள் வந்தது இனி அடுத்த கட்டமாக இருக்கும். ஆனால் நேரடியாக தமிழரசு கட்சி ஒரு ஆசனங்களையும் பெறவில்லை என்பதுதான் ஒரு படுதோல்வியாக அவதானிக்கப்படுகின்றது. ஆகவே தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த ஆளுகை வடக்குல குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதை வவுனியா இப்போ கொஞ்சம் தலைகளாக புரட்டி போட்டுக்கின்றதுன்னு தான் உண்மை. இப்போ கொஞ்சமே ஒரு தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு கொஞ்சம் இந்த தேசிய மக்கள் சக்தி வருமோ என்கின்ற ஊகமும் வந்திருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தா இந்த போனஸ் ஆசனங்கள், குறிப்பாக இந்த போனஸ் ஆசனங்கள் ஜாழ் மாநகர சபையில் பெருமெடுப்பில் செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றது. எந்த ஒரு ஆசனத்தையும் பெறாத கட்சிக்கும் இந்த போனஸ் ஆசனங்கள் என்றது ஒரு பெருமெடுப்பில் வந்திருக்கு. ஆனால் பல ஆசனங்களை பெற்ற கட்சிகளுக்கு இந்த போனஸ் ஆசனங்கள் குறைந்திருக்கின்றன. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முதல் ஜாழ் மாநகர சபையினுடைய இந்த முடிவுகளை பார்ப்போம். இலங்கை தமிழரசு கட்சி 10 வட்டார ஆசனங்கள் பிளஸ் அதோட சேர்த்து 3 போனஸ் ஆசனங்களையும் பெற்று மொத்தமாக 13 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்தில் பயணித்த கட்சி 11 ஆசனங்களையும், 11 வட்டார ஆசனங்களையும், ஒரு போனஸ் ஆசனத்தையும் பெற்று 12 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி 4 நேரடி ஆசனங்களையும், 6 போனஸ் ஆசனங்களையும் பெற்று 10 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. இந்த வகையில் நாங்கள் அடுத்ததாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2க்கு 2, அதாவது 2 நேரடி ஆசனம், 2 போனஸ் ஆசனங்களையும் பெற்றிருக்கிறது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வட்டாரம் ஆசனம் எதையுமே பெறையில்லை, ஆனால் 4 போனஸ் ஆசனங்களை பெற்றுக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி வட்டார ஆசனம் எதையும் பெறாமல் ஒரு போனஸ் ஆசனத்தையும், ஜாழ் மாவட்டத்தில் வட்டார ரீதியாக தேசிய மக்கள் சக்தி முன்னிலையில் இந்த வலிகாம கிழக்கு பிரதேசபையில், அதாவது கோப்பாய் பிரதேசத்தில் தமிழரசு கட்சி 6 வாக்குகளையும் பிளஸ் போனஸாக 5 மொத்தம் 11 ஆசனங்களை பெற்றிருந்தது. தேசிய மக்கள் சக்தி வட்டார ஆசனங்கள்
9 போனஸ் ஆசனங்கள் எதையுமே பெறவில்லை. தமிழ் தேசிய பேரவை வந்து வட்டார ஆசனங்கள் 2ஐயும் போனஸ் ஆசனங்களில் 3ஐயும் மொத்தம் 5 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஜனநாயக தமிழரசு கட்சி வட்டார ஆசனங்கள் 4, போனஸ் ஆசனம் 1, மொத்தம் 5 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. தமிழ் மக்கள் கூட்டணி போனஸ் ஆசனம் 2, சுயேட்சை குழு 1, போனஸ் ஆசனம் 2 பெற்றிருக்கின்றது. சுயேட்சை குழு 2, போனஸ் ஆசனம் 1 பெற்றிருக்கின்றது. இதுல வந்து இந்த கோப்பாய பிரதேசவை விட்டுவோம். நாங்கள் பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாழ் மாநகர சபை, அதுல இலங்கை தமிழரசு கட்சி வந்து 10 வட்டார ஆசனங்களை பெற்றிருக்கு. ஆனால் 3 போனஸ் ஆசனங்கள் மட்டும்தான் பெற்றிருக்கு. இந்த ஆசன பங்குடு, அதாவது போனஸ் ஆசனங்கள் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெற்றியீட்டிய சபை தவிர்ந்த வெற்றியீட்டாத சபைகள், அதாவது வந்து வெற்றியீட்டாத என்ன சபையாக இருக்கட்டும், அதுல வந்து 2வது அல்லது 3வது இடங்களை பெற்ற அவர்களுடைய வாக்குகள் கூட்டப்பட்டு அது பிரிக்கப்படும். அந்த வாக்குகளின் அடிப்படையில் தான் போனஸ் பெறப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பல சபைகளில் வெற்றியீட்டின ஒரு கட்சியாகவோ இல்லை சுயேட்சை குழுவாகவோ இருந்தால் அந்த குழுவுக்கு போனஸ் ஆசனங்கள் குறைவாக கிடைக்கும். ஏன்னா அவர்கள் ஏனைய சபைகளில் எல்லா சபைகளிலையும் வெற்றியிட்டிருப்பார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த ஆசனங்களை பார்க்கின்ற பொழுது வெற்றியிட்டாத சபைகள் என்றால் ஓரிரு சபைகள் அல்லது ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். அந்த சபைகளில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் 2ஆம் 3ஆம் இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு குறைய போனஸ் ஆசனம் தான் பெறப்போகுது. ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதுதான் தேசிய மக்கள் சக்தி தான் இதில் அதிக போனஸ் ஆசனங்களை பெற்றுக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 நேரடி ஆசனங்கள், அதாவது வட்டார ஆசனங்கள் 4 பெற்ற தேசிய மக்கள் சக்தி 6 போனஸ் ஆசனங்களை பெற்றிருக்கிறது. ஆகவே இதுவும் தேசிய மக்கள் சக்தியை கிட்டத்தட்ட 3வது நிலைக்கு கொண்டு வந்துட்டு இலங்கை தமிழரசு கட்சி 13, சைக்கிள் தமிழ் தேசிய பேரவை 12, தேசிய மக்கள் சக்தி 10. அப்போ 2 ஆசனங்கள்லாம் வித்தியாசம். இதுக்கு தமிழ் தேசிய பேரவைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் 3 ஆசனங்கள்லாம் வித்தியாசப்படுது. முதலாவதாக அதாவது வந்து ஜாழ்ப்பாண மாநகர சபையில் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற கட்சிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் 3 ஆசனங்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது. இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி அதிகமாக பெற்றிருக்கின்றது. அப்போ இந்த போனஸ் ஆசனங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வட்டார ஆசனங்கள் எதையுமே பெறாமையே 4 ஆசனங்களை பெற்றிருக்கு போனஸ் ஆகும். அப்போ இப்படியாக இந்த போனஸ் ஆசனம் வந்து சில கட்சிகளில் செல்வாக்கு செலுத்தி தேசிய மக்கள் சக்தியை கிட்டத்தட்ட அதில் ஜாழ் மாநகர சபையில் ஒரு 10 ஆசனங்களை பெறுவதற்கு வழிவகுத்திருக்கின்றதுன்றதான் உண்மை. ஆகவே இந்த ஆசனங்கள் தொடர்பான நிலைப்பாட்டிலையும் இனி வருங்காலங்களில் விமர்சனங்கள் எழுதுவதில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய மக்கள் சக்தியின் ஆளுகை வந்து அதிகமாக இருக்கிறதுக்கும் இந்த போனஸ் ஆசனங்கள் காரணமாக இருக்கின்றன. இது இந்த வகையில் இருக்க நாங்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வந்து ஒரு ஆசனத்தை பெறவில்லை என்று இந்த ஜாழ் மாநகர சபையில் கூறியிருந்தோம். அதே மாதிரி நெடுந்தீவில் வந்து 3 ஆசனங்களை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி பெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் வந்து இபிடிபி கட்சியும் வந்து இந்த ஊர்வாத்துறை தீவக பகுதிகளில் வேலணை தீவக பகுதிகளில் வந்து பெரும்பாலான ஒரு ஆசனங்களை முன்னைய காலகட்டத்தில் பெற்றிருந்தது. ஆனால் இப்போ அந்த அவர்களுடைய ஆசனங்கள் கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்தவர், அவர்களுடைய வாக்கு வங்கிகள் வீழ்ச்சி அடைந்திருக்கு அவர்களுடைய கோட்டை என்று சொல்லப்பட்ட அந்த பகுதிகளிலேயே. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய நிராகரிப்பு. இப்போ அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியை நிராகரித்ததுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவர்கள் அதாவது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வாக்கு சேகரிக்க அல்லது பிரச்சார நடவடிக்கை செல்கின்ற பொழுதும் என்ன விடயத்தை சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் வந்து நின்றனோ எதுவும் இல்லாமல் இப்பையும் அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன், அந்த மாதிரியான மக்களை தான் நான் சந்திக்கிறேன். இப்போ என்னட்ட இருக்கிறது எதுவுமே இல்லை, மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு நிறைய சேவைகளை செய்தேன், அந்த சேவைகளை மீண்டுமே செய்கின்றேன் என்று ஒரு இறங்கி போய் அவர் அந்த பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற அளவுக்கு அந்த மக்கள் வந்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை நிராகரித்திருக்கின்றார்கள். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இதுவரைக்கும் வெளியான இந்த வாக்குகளின் அடிப்படையில் வச்சு இந்த முடிவை தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்னொரு சபையை பற்றி நாங்கள் சொல்லணும், சாவகச்சேரி நகரசபை. சாவகச்சேரி நகரசபை, வெல்வெட்டித்துறை நகரசபை, பெருத்துறை நகரசபை போன்ற நகரசபைகள் வந்து பெரும்பாலும் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளின் கையில் தான் இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் வெல்வெட்டித்துறை வந்து சைக்கிளின் ஆதிக்கத்துக்கு இருக்கு. தமிழ் தேசிய பேரவையாக பயணிக்கின்ற சைக்கிள் சின்னத்தில் பயணிக்கின்ற போட்டியிட்ட கட்சியின் கையில் தான் இருக்குன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதில் சிவாஜிலிங்கம் அவர்கள் பேசுகின்ற பொழுது கட்டாயம் வெல்வெட்டித்துறையில் எந்த ஒரு சிங்கள ஆட்சியாளர்களையும் முன்னுடைய விட மாட்டோம்,
முன்னர் தேசிய மக்கள் சக்தி உள்ள நுழைஞ்சிட்டு பாராளுமன்ற தேர்தல் அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும். ஆகவே தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிற கட்சிகளுக்கு தான் மக்கள் வாக்களிக்கணும் என்ற ஒரு பிரச்சார நடவடிக்கையை சிவாஜிலிங்கம் அவர்கள் முன்னெடுத்திருந்தார். அது அவருக்கு ஒரு வெற்றியாக அமைந்தது என்று தான் சொல்லணும். வல்வெட்டித்துறை நகரசபை அந்த வகையில் சாவகச்சேரி நகரசபை தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. அதில் தமிழ் தேசிய பேரவை வட்டார ஆசனங்கள் 4ஐயும் போனஸ் ஆசனம் 2ஐயும் மொத்தமாக 6 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. சாவகச்சேரி தேர்தல் தொகுதியிலையும் வந்து யார் முன்னிலை நிற்கிறது என்று பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பேரவை தான் சைக்கிள் சின்னம். தமிழரசு கட்சி வந்து வட்டார ஆசனங்கள் 3ஐயும் போனஸ் ஆசனங்கள் 3ஐயும் ஒட்டுமொத்தமாக 6 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி வந்து வட்டார ஆசனங்கள் 2ஐயும் போனஸ் ஆசனங்கள் 1ஐயும் ஒட்டுமொத்தமாக 3 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து வட்டார ஆசனம் 2 ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து வட்டார ஆசனம் 2 பெற்றிருக்கிறது. அதே நேரம் போனஸ் ஆசனம் எதுவும் வழங்கப்படவில்லை. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி போனஸ் ஆசனம் 1ஐ பெற்றிருக்கின்றது. இது வந்து இந்த சாவகச்சேரி நகரசபையினுடைய தேர்தல் முடிவுகள். அதே மாதிரி வல்வெட்டித்துறை நகரசபையில் வந்து தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றது. அதில் வந்து தமிழ் தேசிய பேரவை வட்டார ஆசனங்கள் 7ஐ பெற்றிருக்கின்றது. போனஸ் ஆசனங்கள் அவருக்கு கிடைக்கவில்லை. நான் சொன்ன மாதிரி தான் சிவாஜிலிங்கம் அவர்கள் சொன்னது போல அவர்களுடைய கட்சியே முன்னிலை வைத்திருக்கிறது. அவர் சொன்னபடியே வந்து தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிற கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்கணும். அந்த வகையில் தமிழ் தேசிய பேரவைக்கே மக்கள் வாக்களித்து அவர்களுடைய கட்சியையே முன்னிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தமிழ் தேசிய பேரவையில் வந்து வட்டார ஆசனங்கள் 7, போனஸ் ஆசனங்கள் இல்லை. இலங்கை தமிழரசு கட்சி வட்டார ஆசனம் 2, போனஸ் ஆசனங்கள் 3. அதே மாதிரி தேசிய மக்கள் சக்தி வந்து வட்டார ஆசனம் எதுவுமே இல்லை, போனஸ் ஆசனம் 3. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வட்டார ஆசனம் இல்லை, போனஸ் ஆசனம் 1. இதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பாருங்க தேசிய மக்கள் சக்தி இந்த போனஸ் ஆசனங்களால தான் உள்ளுக்க வந்திருக்கு. அப்ப போனஸ் ஆசனங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியை இப்ப கொஞ்சம் வடக்கு கிழக்கு பரப்புல உள்ள கொண்டு வரத்துக்கு உறுதுணையாக அமைந்திருக்கின்றது. ஆகவே மீண்டும் அனுர அலை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அடிக்குமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அதே போல நாங்கள் சொன்னது போல அம்பாறையில வந்து பல இடங்கள்ல வந்து அனுரால தான் அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி வந்து நாமடோயா பிரதேசத்தில் வந்து 7139 வாக்களை பெற்றிருக்கின்றது. அதுதான் இந்த அம்பாறை மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்களில் வந்து நாமலோயா வாக்களில் வந்து அதிகமாக பதிவு செய்யப்பட்ட வாக்கள் எண்ணிக்கை. ஆக இப்படியாக இந்த வாக்கு எண்ணிக்கையில் வடக்குல கிழக்குல அனுரால மீண்டும் அடிக்குமா என்கின்ற ஒரு குழப்பமும் இப்போ தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு வந்திருக்கின்றது. அதற்கு காரணம் அம்பாறை திருகோணமலை மாவட்டம் கிழக்குல மீண்டும் இங்கே எடுத்து பார்த்தோம்னா வடக்கில் எடுத்து பார்த்தோம்னா வவுனியாவில் நடந்த அந்த மாநகர சபையில் நடந்த திடீர் மாற்றம். தமிழரசு கட்சி இந்த மாநகர சபையில் வந்து நேரடியான வாக்கள் எதையுமே பெறையில்லை, நேரடியான ஆசனங்கள் எதையுமே பெறாத ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகுக்கிறது வவுனியாவில் ஒரு காரணம். அடுத்தது இந்த போனஸ் ஆசனங்கள் புரட்டி போட்டிருக்கின்றன இந்த தேர்தல் முடிவுகளை. குறிப்பாக ஜாழ் மாநகர சபையாக இருக்கட்டும், இது வந்து வல்வெட்டித்துறை நகர சபையில் வந்து தேர்தல் முடிவுகள். இதால வந்து இந்த போனஸ் ஆசனங்களால் வந்து தேசிய மக்கள் சக்தியை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. இந்த முடிவுகள் வந்து ஒட்டுமொத்தமாக தேசிய மக்கள் சக்திக்கு இலங்கை பரப்பில் வந்து இந்த பெரும்பான்மையை அதிகரிக்குமான்ற கேள்வியும் வளர்ந்திருக்கின்றது. ஆகவே பல கேள்விகளுக்கு இடையிலாக அடுத்த இனி வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து முனைந்திருங்க ஜெஃப்னா படியன் சேனலோட. நன்றி, வணக்கம்.